டைரக்டர் வந்து கேப்டன் ஆஃப் த ஷிப், பட் ப்ரொடியூசர் தான் அந்த ஷிப்பு. இந்த ஷிப்பே இல்லைன்னா அப்புறம் கேப்டன் கிடையாது. அதை ரொம்ப உணர்ந்து ரொம்ப அதாவது சிக்கனம்னா இப்படி தான், என்ன தேவையோ நாம் எடுக்கிறது வந்து இதில் படத்தில் வருமா, வந்தால் அதுக்கு செலவு பண்ணலாம் அப்படின்னு கணக்கு பார்த்து அருமையாக அந்த மறுநாள் வந்து ஷூட்டிங்க்கு என்ன ஸ்கிரிப்டுங்கிறத நார்மலாக பார்க்குற டயத்தில் இவர் வந்து முதல்ல கணக்கை பார்ப்பார், இன்றைக்கி என்ன செலவு பண்ணியிருக்குன்னுட்டு. அப்புறம் தான் மறுநாள் எடுக்க வேண்டிய ஷார்ட்ஸை பார்ப்பார். அந்த ஒரு இதில் வந்து நான் ஒரு தடவை இவருக்கு அட்வான்ஸ் கொடுத்து ஒரு படம் பண்ணணுன்னு முயற்சி பண்ணி, அந்த டயத்தில் பார்த்திங்கன்னா டபார்னு ஒரு 4-5 டைம்ஸ் மேலே போயிட்டார். அவ்வளவு ப்ரெஷர் அவருக்கு. அவர் அந்த பலவிதமான வெற்றி, ரொம்ப பெரிய வெற்றி வந்தாச்சுன்னா பலவிதமான ப்ரெஷர் வரும் பல இடங்கள்லேருந்து. அதில் எப்படி தள்ளி போய் என்னால் அந்த படம் பண்ண முடியல. ஒரு நாள் ஃபோன் பண்ணார், சார் அது ரொம்ப தள்ளுது, நீங்கள் கொடுத்த அட்வான்ஸை நான் திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி, அட்வான்ஸ் கொடுத்ததை திருப்பி கொடுத்த முதல்ல அந்த கடைசியை கொண்டு உங்களுக்கு அட்வான்ஸை வந்து திருப்பி கொடுத்த டைரக்டர் தான் தெரியும். ஒரு படம் கமிட் பண்ணிட்டு அட்வான்ஸே வாங்காமல் அந்த ப்ரொடியூசருக்கு என் கை செலவில் வந்து நான் பூஜை போட்டு கொடுத்து, டிஸ்ட்ரிபியூட்டர் நான் வாங்கி நானே பூஜை போட்டு பாட்டு ரெக்கார்டிங்கெல்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் 1 வருஷம் 2 வருஷம் கூடவே சுற்றிட்டு இருந்தார். அப்புறம் திடீர்னு வந்து வேற ஒருத்தருக்கு படம் எடுத்துகிட்டு இருக்கும்போது இவர் அந்த செட்டில் வந்து சும்மா இருக்க மாட்டாமல், இதெல்லாம் எங்கே தாங்க போகுது பாவம் மனசு தயார் பண்ணிக்கோங்கன்னு அவரை வந்து இவர் குத்தி விட்டு இதெல்லாம் பண்ணதுனால அதுக்கப்புறம் சரி வாங்க நமக்கு சரியாக வராதுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஒரு 2 ரூபா கொடுத்துட்றது, இவ்வளோ நாள் சுற்றிட்டு இருந்ததுனால இதை ப்ராஃபிட்டாக வச்சுக்கோங்க அப்படின்னு. 2 ரூபாயா? அட, பூஜைக்கு பண்ண செலவெல்லாம் நான் தானே கட்ட போகிறேன், நீங்களா கட்ட போகிறீங்க, சரி ஒரு 50 ரூபா சேர்த்து 2.5 வாங்கிக்கோங்க அப்படின்னு. அவர் உடனே என்ன பண்ணார் தெரியுங்களா? அவருக்கு நல்ல நடராஜர் கவனிக்கணும், என் மேலே கம்ப்ளைண்ட் எடுத்துகிட்டு நேராக போயிட்டார் ப்ரொடியூசர்ஸ் கவுன்சிலில். ஒவ்வொரு இடமா போய் நிற்கிறார். பாக்யராஜ் முன்னால் 2 வருஷம் சுற்றிட்டு இருந்தேன், படம் எடுக்கிறேன்னு சொன்னார், இப்போ முடியாதுன்னு சொல்லிட்டாரு. இதுக்கு 2000 ரூபா தான் கொடுக்குறாங்க, நான் எங்கே போய் சொல்கிறது? அதனால் நீங்கள் எப்படியாவது பஞ்சாயத்து பேசுங்க. இப்படி ஒரு ஆள் கொடுப்பானா முதல்ல அதை வாங்கிட்டு பேசாமல் போய் எதாவது பண்ணுவியா, அதை விட்டு போட்டு இப்படி பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இது அவரை நான் வந்து தப்பு சொல்லலை, நான் தான் ஏமாளி. நான் வந்து ஏன்னா நம்ம பின்னால் ஒரு 2 வருஷம் சுற்றிட்டு இருந்துட்டாருங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக வந்து அதுக்கப்புறம் அவருக்கு வந்து ப்ராஃபிட் கொடுத்தது. அந்த மாதிரிலாம் வந்து சினிமாவில் இப்படியும் நடக்கிறது உண்டு. நடராஜனுக்கு ஒரு நல்ல பதில் சொன்னான், நியாயமான விஷயம். இந்த இயக்குனர் பாவப்பட்டவங்க என்ன கேட்டானா, வாங்க படம் கொடுங்க, நான் படம் பண்ணேன், நீங்களாம் வருவீங்க ஒரு படம் ஓடணுன்னு, டபால் வந்தோன்னே அடுத்து இந்த குதிரை மேலே தான் ஏறணும்னு சொல்லி ஏறுவீங்க, கொஞ்சம் அந்த குதிரை லேசங்கிட்டு திரும்பி இருங்க, அப்படியே மேலே ஒதுங்கிடுவீங்க. இது யார் பொறுப்பு? அட்வான்ஸை கொண்டாந்து கொடுக்கறது. நான் ரொம்ப சொன்னேன்னா ரொம்ப கஷ்டம். அட்வான்ஸை கொண்டாந்து கொடுத்துட்டு அப்படியே வாசலில் வர வேண்டியது, ஆஃபீஸில் நிற்க வேண்டியது, படம் எப்போ சார் ரிலீஸ், அப்போ தான் ஒன்று பண்ணிகிட்டு இருப்போம். இந்த வந்துருச்சுன்னா சூப்பர் பொம்மா வீடு நல்லா, அதில் எங்கே கொஞ்சம் ஒன்றுன்னா ஆளே காணாமல் போயிடுவோம். அதுக்கப்புறம் 6 மாதம் கழிச்சு, சார் கொஞ்சம் இதாக இருக்குது, நான் வேறு பிளானில் இருக்கேன், அதுக்கு நான் என்ன பண்ணுறது? நான் உனக்கு மாட்டேன்னு சொன்னடா, இல்லை நீ தான் கொண்டாந்து கொடுத்த, மாட்டேன்னு சொல்லி திருப்பி கொடுக்கலாம், ஆனால் திருப்பியே கொடுக்கக்கூடாது. திருப்பி கொடுக்கக்கூடாது. நீ எந்த தேடி வந்து நீயா கொண்டாந்து என்கிட்ட கொடுத்து நான் சும்மா இருக்கேன், என் பொண்டாட்டி பிள்ளையோட உட்காந்து போய் செலவழிச்சிடுறேன். அதுக்கப்புறம் நீ ஆச்சு நான் ட்ரையான நேரம் வந்து அதை கொடுன்னா எப்படி இருக்கும்? அதெல்லாம் தப்பு. கொடுத்துட்டேன்னா படம் பண்ணு, இல்லையா விட்டுட்டு பேசாமல் அதை பற்றி மேடையில் கூட சொல்லக்கூடாது. மன்னிக்கணும். நன்றி. வேணும்.